Hi guys, welcome back to my channel, Prety Tamil vlog. This is Prety from Thanjavur மாவட்டம். இன்னைக்கு எங்கள் வீட்டோட பால்கனி டூர் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் மேக்கோவராக இருக்க போகுது. ஸோ இது ஒரு பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ இப்போது இந்த என்னோடய ஃப்ரேமில் தெரியுற இந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்துட்டிங்களா? இதெல்லாமே வந்து இந்த நான் பண்ணியிருக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் மேக் ஓவர் வந்து என்னோட டிஐஒய் கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். ஐ டூ என்கிட்ட என்ன இருக்கோ அந்த விஷயங்களை வந்து நான் இனோவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமா? Do it. Go ahead. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செட்டப் அப்படியே பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கோசி கார்னர், அதாவது கொஞ்சம் சிட் அவுட் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு டிஆர் சேர் மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். கார் சீட்டில் இருக்கிற குஷன், ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதை அப்படியே போட்டு அங்கே அப்படி கொஞ்சம் 2-3 பில்லோஸ் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வால் இதை அப்படியே பார்த்துக்கலாம். இதுவும் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. நம்மளோட ஃப்ரூட்ஸ் ஷாப்பில் இருக்கிற ஒரு பேஸ்கெட் இருக்கும்ல, அது ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஹாப்பி வெல்கம் டு அவர் ஹாப்பி. இது வந்து லைட் செட் பண்ணியிருக்கேன், நல்லா அப்படி இருக்கும். இது நைட் சூப்பராக இருக்கும். நான் நைட்டையும் கடைசியாக வந்து அட்டாச் பண்ணுறேன். வெல்கம் டு அவர் ஹாப்பி, கோசி, கிரேட்ஃபுல், ப்ளஸ் சம்டைம்ஸ் லவுட், யூஷுவலி மிஸ், ஃபுல் ஆஃப் லவ், ஹோம், திஸ் இஸ் ஆஸ் கேம்ப்ரிட்டி தி கிரிஷ். ஸோ இது வந்து நம்மளே வந்து பெயிண்ட் வேலைலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பேனர் மாதிரி, சூஸ் டு ஷைன். அதுக்கு ஒரு டெடி பியர் குட்டியாக ஒரு கிச்சனில் இருக்கிறத பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டப்பா மீன்ஸ் இந்த ஃபாரின்லலாம் அவங்க சாக்லேட்ஸ்லாம் எடுத்துருவாங்களே அந்த டப்பா. ஸோ அதை அப்படியே வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து 2 க்ரோஷேட் ஒர்க், என்னோடய க்ரோஷேட் ஒர்க்கு. இது கிருஷாவோட தேவோட கேப்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி போட்டோன்னே. ஸோ அப்படி செட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் the sun is there. That's it. இது வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி. இது வந்து என்னோடய சிஸ்டிஸ் மான்ஸ்டராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து அந்த செடி பற்றி சொல்லணும். இது வந்து திஷ்டி செடி சொல்லுவாங்க. இப்போது இது பார்த்தோம் அப்படின்னா திஷ்டி கழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த செடி வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஸோ இந்த செடியை தான் பார்த்து வச்சுக்கோம். திஷ்டி செடின்னு சொல்லிட்டு நம்ம நர்சரியில் கேட்டாலே சொல்லுவாங்க. அது நாங்கள் கொடைக்கானல் போகும்போது பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த இது கிடச்சிச்சு. ஸோ அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்படியே வச்சுட்டேன். ஆக்சுவலாக அது வந்து தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே வந்து சுருங்கும். தண்ணி படலைன்னா, தண்ணியோடு இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ அதோட மேஜிக் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படி செட் பண்ணியிருக்கேன். அது வந்து கிளாத்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். இது வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு. இது என்னோடய பேக், ஓல்டு பேக். ஆக்சுவலாக இந்த பேக்கில் நான் வந்து நான் இந்த பிக்சர் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் மொபைல் மட்டும் வச்சுக்குவேன். இப்போது மொபைல்ஸ்லாம் வச்சுக்க முடியல. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கோல்டன் கலரில் ஒரு டச் கொடுத்துட்டு அதில் ஸ்பைடர் பிளான்ட் வச்சுட்டேன். இது ஆஸ் யூஷுவல் என்ஜாய் போத்தான்னு இருக்காங்க, ஹேங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து எங்கள் வீட்டோட செல்லப்பிள்ளை முத்தா. இவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து கம்பாக்கு கிஃப்ட் கொடுத்தது இந்த ஸ்டாச்சு. அவருக்கு வந்து ரொம்ப புத்தர் பிடிக்கும். அப்போலாம் எனக்கு ரொம்ப புத்தர் பற்றி டீட்டெயிலாக தெரியல. பட் இவங்க வந்ததுக்கப்புறம் வேறு லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. காலையில் எழுந்திரிச்சோன்னே சாமியை பார்த்துட்டு இவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ப்ளஸ் வாங்கிட்டு தான் வந்து அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கிறது. இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ என் செல்ல காட். அப்புறம் இந்த லைட் பற்றி சொல்லணும். இது வந்து வாட்டர் பாட்டில், நம்மளோட 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி கொஞ்சம்
அப்படி இப்படி நம்ம கை வண்ணத்தை காமிச்சிருக்கோம் இந்த இடத்துல நம்ம. இது வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன். அந்த ட்ரெஸ்ஸு 2500க்கு ட்ரெண்ட்ஸில் கிருகம்பாக்கத்தில் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து வீணாகவே போயிடுச்சு. அந்த பாம்பாம் சூப்பராக இருந்துச்சு, அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இது இப்போது வந்து யூஸ் ஆனிச்சு. இதில் லைட் இருக்கும், லைட் போட்டு புத்தாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பாட் லைட் போட்டு வச்சுருக்கேன். தட்ஸ் இட். இது வந்து இட்ஸ் மை யூடியூப் சேனல் நேம் ப்ரிட்டி தமிழ் vlog. இதை கொஞ்சம் அப்படியே பயன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேயும் அப்படி தான் ஒரு சூர்யா சந்திரா இருக்காங்க. தென் என்ஜாய் த லிட்டில் திங்ஸ் அண்ட் ஒரு போர்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரொம்ப லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த செடி பற்றி சொல்லி ஆகணும். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலு இதுதான் ஸ்டெம் தான். அதை வச்சுட்டு வந்தால் அப்படி கடன்னு வந்துட்டாங்க. ஆக்சுவலி நான் இப்படி வச்சுருந்தேன். இப்போ வந்து நேரம் இல்லாமல் காரணத்தினால இது அப்படி இப்படி இருக்காங்க. இவங்களை மாற்றணும். தட்ஸ் இட். இந்த வால் முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி அதை நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் பார்த்து ரெஃப்ரெஷ் ஆகுற திங்ஸ். கார்னர், பெஸ்ட் கார்னர் கூட சொல்லலாம். இதில் வந்து மஷ்ரூம் வச்சுருக்கேன். இது வந்து கொட்டாங்குச்சி. இது வந்து வண்டி போகுது, வண்டி போட்டோம். சும்மாவே என்னோடய வாய்ஸ் போயிடுது. அணி அடிப்போம்ல, அந்த சேத்துல அடிக்கிற அந்த ஒரு மரக்கட்டை, அதை மீதம் நிறையா இருந்துச்சு. அதை வச்சு பண்ணிவிட்டு இது கிருஷாவோட கிளிப்பு, அதை அழகாக அட்டாச் பண்ணிட்டேன் நல்லா இருந்ததுனால. ஸோ ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, ஸ்பைடர் பிளான்ட்டு. இது வந்து டேங்கிள்டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க இதோட நேமு. இது ஒரு ஹேங்கிங் பார்ட் தான். ஸோ இவங்க எல்லாமே சக்லன்ஸ் வச்சுருக்கேன். தட்ஸ் இட். இது கொஞ்சம் ஒட்டடிச்சு ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், பட் இட்ஸ் ஓகே. இது வந்து கிருஷாவோட மயில், அதை வந்து அப்படியே கோல்டன் லுக் கொடுத்து அவங்க வச்சுருக்கேன். அப்படி வருமா, இது ரெண்டுமே வந்து வுட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் காமிக்கிறேன், ஸ்பீடாக காமிக்கிறேன். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் தான். இது ஒரு பாட் அப்படி கவுத் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பாட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து டின். நான் ரொம்ப வந்து பாட்க்கு ரொம்ப செலவு பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கிறதே அழகாக ரெனோவேட் பண்ணிவிடுவேன். இது வந்து எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிச்சு இந்த பாட்டு, ஒரு ரிலேட்டிவ் வீட்டில். அவங்கக்கிட்ட வந்து அழகாக கேட்டு நான் வந்து இப்போ இது வெயிலில் வச்சதுனால இந்த ப்ளூலாம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு திரும்ப ரீபாட் அடிக்கணும். பட் இது என்னோடய ஃபேவரெட் ஜீசி. ஆக்சுவலாக பிளான்ட்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு 200-300 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி வைக்கிற, அது வளர்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். ஸோ அப்படி தான் இந்த குழந்தைய நான் வளர்த்தேன். த பெஸ்ட் ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. யாராவது போய் நர்சரியில் கேட்டால் கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜிசி தான் சொல்லுவாங்க. ஜிசி பிளான்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஒரு வாஸ்து பிளான்ட்டில் இதுவும் ஒரு பிளான்ட். ஸோ இவங்க சூப்பராக க்ரோ பண்ணியிருக்காங்க. அடியில் ஒரு வந்து இது வந்து ஒரு இது கல் ஆக்சுவலாக இந்த பாட்டு. இது ஒரு 3 செட் கிடச்சிச்சு. இது ஒன்று, அது ஒன்று. ஸோ நான் அதை அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து ரெண்டாவது. இதில் வந்து நான் ஒரு மார்பிள்ஸ் பத்தான்னு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த குட்டி பேஸ்கெட், இதை பற்றி சூப்பராக நான் சொல்கிறேன், உட்காந்து சொல்கிறேன், கால் வலிக்குது. ஸோ இவங்க அழகாக பார்க்குறேன். இந்த பெல் சொல்லலை. ஸோ இது வந்து நாங்கள் வந்து பஜாரில் வாங்குவோம். எங்கே வாங்கினோம் அப்படின்னா, யூடியூப்பில் வீடியோ கூட இருக்கு, மெட்ரோ பஜாரில் வாங்கினோம், தஞ்சாவூரில். ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஜிங்கிலாலா பெல்ஸ், ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாக இருக்குல்ல. எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். குழந்தைங்களாம் அழுதாங்கன்னா இதை வச்சு தான் நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து குழந்தைங்க தேவ் கிருஷாக்கு வந்து விளையாட்டு காமிப்போம். இந்த சவுண்ட் கேட்டால் அவங்க அமைதியாகிடுவாங்க. ஸோ ரொம்ப சென்டிமெண்டலான திங் ஃபார் மீ. அப்புறம் இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தா. இதெல்லாம் அப்படி ஒரு பாட் வச்சு வாட்டர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். அதெல்லாமே ஸ்பைடர் பிளான்ட் தான்.
ஏன் வந்து லைட் செட்டிங்கோட பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கிளம்ஸியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, லைட் செட்டிங்காக அப்படி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேக் டு திஸ் பிளான்ட் ஸ்டாண்ட். இது டிஐஒய் திங் தான். இது கூட நம்ம ஃப்ரூட் ஷாப்பில் இருக்கும்ல, ஃப்ரூட் ஷாப்பில் அந்த பேஸ்கெட்கே சும்மா 10 ருபீஸ்லேயே கிட்டே கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஃப்ரூட் ஷாப் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா சைடில் பேஸ்கெட்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 10 ருபீஸ் 20 ருபீஸ் தான். தஞ்சாவூரில் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போமா அப்படின்னுவாங்க. ஸோ அது மாதிரி கலெக்ட் பண்ண பேஸ்கெட்ஸ் தான் அது. இதில் வந்து நான் வந்து பிளான்ஸ் வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிக்க வேண்டியது அந்த மாதிரி. நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து ஸ்டேபிளாக உட்காந்துருவாங்க, நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து ஒரு ஐ செட்டப். இது வந்து ஒரு ஐ செட்டப்பு. இவங்க வந்து டிஸ்டிக்காக வச்சுருக்கேன். டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு உள்ளே இப்படி இருந்து வரும்போது இந்த ஐ தான் பார்ப்பாங்க. அது மாதிரி பார்த்தா டிஸ்டிக் அழியுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஐ கேப் தேர், தட்ஸ் இட். இதை வந்து பிளான்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுருக்கேன். இதில் புக்ஸ் கூட வச்சுக்கலாம். நம்ம புக்ஸ்லாம் வச்சா நம்ம பையில வெறித்தனமாக பிரிச்சுருவாங்க. அதனால நம்ம அந்த புக்ஸ்லலாம் ரொம்ப வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செட்டப்பை, இது சிட்டப் பக்கத்தில் இருக்க காஃபி டேபிள் மாதிரி. இங்கே வந்து காஃபி டேபிள் வச்சுக்கலாம், காஃபி கப் வச்சுக்கலாம். தென் இது என்னோடய ஃபேவரட் பார்ட். இப்போது சம்மர் ஆயிடுச்சுல, ஸோ அதனால் இங்கே வந்து உட்காந்து நான் ஒரு பொதுவாகவே எனக்கு ஒரு லாஜிக் வச்சுருப்பேன். எந்த இடத்துல இருந்தாலுமே எல்லா ரூம்லேயும் ஒரு 2-3 வாட்டர் பாட்டில் வச்சுருவேன், தண்ணி பிடிச்சி. ஸோ எங்கே போனாலும் உட்காந்தாலும் நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது தண்ணி பாட்டிலை பார்த்தா குடிக்கலாம்ல. ஸோ நம்ம ஸ்டே ஹைலைட்டடாக இருக்கும்ல, அதனால நான் அப்படி வச்சுருப்பேன். ஸோ இங்கே இன்னும் அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதா இருந்தால் பிள்ளைங்க ஆசையாக ஊற்றி குடிப்பாங்க இதில். ஸோ அதனால் இதையும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு என்ஜாய் பத்தான்னு இருக்காங்க, மணி பிளான்ட் இருக்காங்க. இந்த செட்டப் அடியில் வந்து அதுவும் ரிப்பன் ஸ்பைடர் சொல்லுவாங்க அது. ஸோ நெக்ஸ்ட் திஸ் பார்ட், இது வந்து நான் ஒரு டிஐஒய் பண்ணேங்க. அதில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்கர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்டோனை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து பியூனா நீங்களாகவே இருங்க அப்படின்ற மாதிரி அப்படி வச்சுட்டு அதுக்கு ஒரு பாட், இது வந்து ஒரு பாட்டை ஒரு பாட்டிலோட வச்சு இதை வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் திஸ் ஒன், இது வந்து ஒரு டெசர்ட் பிளான்ட் வச்சுட்டு, ஸோ அந்த இது வந்து ஒரு கபோர்ட் செட்டிங் தான். இது வந்து ஒரு ட்ராவோட உள்ளே இருக்கிற கபோர்டு. அதை நான் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம வெஜிடபிள் பேக் வச்சு வச்சுருக்கேன். வெஜிடபிள் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு வச்சுருக்கேன். அதில் ப்ரெட்டி எழுதியிருப்பேன் எழுதிட்டு அது மேலே அப்படியே வச்சுருக்கேன். இவங்க வந்து இவங்கெல்லாம் நியூ அரைவல்ஸ், வீடியோக்காக போய் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இல்லை, ஏன்னா அது பாப்பாவும் பிரிச்சிருவா. எனக்கும் இன்னும் ஃப்ளவர்ஸ் பக்கம் நான் இன்னும் போகல. மை ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் பார்ட் இன் மை கார்டன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடியோ பெட்டி. இது எங்கள் தாத்தாவோடது, நாட் ஒர்க்கிங்கு. பட் இந்த மாதிரி கிளாசிக் திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ட்ராயர், அதோட பார்த்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ அதை நான் அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடியில் பிளான்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நம்ம தாத்தாவோட ஞாபகமாக இந்த ரேடியோ பெட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைட் கலர்ஸை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். இது வந்து மில்க் மேட் டப்பா. இது எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு இதில் இதை வந்து கவர் பண்ணிட்டேன். இந்த பக்கம் உள்ளதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, thank you for watching. Have a very good day. Stay safe and stay healthy and stay happy like us. Bye bye.